நீங்க பண்றதுக்கு பேர் ஆக்டிங் கிடையாது. ஓ நீங்க பண்றதுக்கு பேர் ஆக்டிங்கா? சரி. கேமரா பார்த்து உங்களை பார்த்த மாமா கொலிக்லாஸ்மா கைஸ் பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோல செலக்ட் ஆகணும்னா கண்டிப்பா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கான எபிசோட்ல நிரூபிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எபிசோட் 6ல மாயா மொத்தமா வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. கிளாரிட்டியே இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? முடியாது. இல்ல அப்படி இல்ல முடியாது. எனக்கு என்ன புரியலனா மாயா ஆங்கரா இருந்தாங்கன்னா ஆங்கரா விட்டுணும், அவங்கள தூக்கிட்டு வந்து ஜட்ஜ் சீட்ல உட்கார வச்சு அவங்கள வன்மத்தை இந்த அளவுக்கு கக்க வச்சீங்கன்னா எங்க இருந்துங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே மாயா யாரு அப்படின்றது இந்த உலகமே பார்த்தது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்ன்ற ஒரு சீட்ல உட்கார வச்சு ஜட்ஜ் பண்ண வச்சா எந்த அளவுக்கு கேவலமா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத இன்னைக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ டீடைலா பார்க்கலாம். எபிசோட் 6க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்கறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா சொல்ல தோணுது, மாயா இன்னும் நீங்க திருந்தல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே மாயா கிட்ட டேலண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டேலண்ட் அதிகமாவே இருக்கு, ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அது கூட அவங்க கிட்ட ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது, வன்மம் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கும். அவங்கள யாராவது எதிர்த்து பேசிட்டாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாலோ உடனே பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கான எபிசோட்ல அப்படிதான் கக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இன்னைக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோகார அண்ணன். சோ ஆட்டோகார அண்ணன் பேசும்போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா பேசினாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் நல்லா இருக்கு, இவரை செலக்ட் பண்ணுவோம், அதாவது நார்மலா இல்லாம கொஞ்சம் அப்நார்மலா இருக்காரு, அதனால அண்ணனை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணாங்க. எனக்கு அதுவும் ஓகே தான். ஏன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்காரு. அதாவது கம்பேரிட்டிவ்லி அதாவது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் அளவுக்கு இல்ல அப்படின்றதுனால அவங்கள ஹோல்டுல போட்டுட்டு இவரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அது கூட ஓகேன்னு வைங்களேன். ஆனா நெக்ஸ்ட் லேடி ஸ்பைடர்மேனை கூட்டு வந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்தாங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு பையனையும் கூட்டு வந்தாங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா போதி தர்மர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க இருக்காங்களே, இவங்க நார்மலான பீப்பிள் மாதிரியே பண்ணல. அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நான் ஆக்டிவா இருக்கேன், நான் வந்து நார்மலான பர்சன் இல்ல, நான் வந்து ஆக்டிவான பர்சன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக அதே இடத்துல பல்ட்டி அடிக்கிறாங்க. எதுக்கு ஆடுறோம் ஏன் ஆடுறோம் தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டேய் எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்தீங்க, என்னடா பிக் பாஸ் வீட மென்டல் ஹாஸ்பிடல் மாதிரி மாத்தாம விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. கேமரா பார்த்து உங்களை பார்த்த மாமா கொலிக்லாஸ்மா ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பர் இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்களே இவங்கள செலக்ட் பண்ணுவோம். மாயா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றாங்க, சமங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும் போது இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் அவனை சுத்தி வந்து டான்ஸ் ஆடி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாயாக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மாயா இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரியே கேரக்டர் தேடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சீசன் 7ல ஒரே ஒரு மாயா தான் வந்தாங்க. சீசன் 7 எந்த அளவுக்கு நாரி போச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மாயாவை ஜட்ஜா உட்கார வச்சா மாயா மாதிரியே 10 மாயாவை செலக்ட் பண்ணுவாங்க ஹாயா உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நீங்க அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? அவன் ரொம்ப ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா பேசுறது ஒரு மாதிரி வளன்னு பேசிட்டே இருக்கான், அதனால வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அது உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு வச்சுப்போமே. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, பல்ட்டி அடிச்சது, ஸ்பைடர்மேன் மாதிரி நின்னு வித்த காமிச்சது, ஒரு மாதிரி டான்ஸா அது என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி பண்ணுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை செலக்ட் பண்ணதுக்கு நீங்க கொடுக்குற ரீசன் அதானே. ஆக்டிவா இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா குவாலிஃபை அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டே யார்கிட்ட போங்க அடிக்கிறீங்க, என்னடா அது போங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. பிக் பாஸ் காமன் மேன்ல செலக்ட் ஆகணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலான மனுஷங்களா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்நார்மலா இருக்கணும். அங்க போயிட்டு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க பாட்டு வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஜட்ஜஸ் வந்து எதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ யாரா நான் கேள்வி கேட்கறது அந்த மாதிரி திருப்பி கேட்கணும். அதை விட உங்களுக்கு நல்லா வருதுன்னா வாய்க்கு வந்த மாதிரி வண்டியா கூட கேட்டு விடுங்க, அதெல்லாம் கூட பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்க யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா இவங்க உள்ள போனா கண்டென்ட் கொடுப்பாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 16 பேர்ல ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 14 பேர் இருப்பாங்க. ஆனா இப்போ என்ன மேட்டர்னா இவங்க செலக்ட் பண்றது முக்காவாசி அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. 5 பேர் இப்போ வந்து காமன் மேன்ல செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த 5 பேருமே கோளாரா இருந்தா விளங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ரொம்ப ரொம்ப மோசமா வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுல எதுக்கு மாயா தூக்கணும் ஜட்ஜா உட்கார வைக்கிறாங்க அப்படின்றதான் புரியல. ஹோஸ்டா வந்தா ஹோஸ்டுக்கான வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நேத்து என்னன்னா ராஜு வந்து ஆங்கரா மாறினாரு, இன்னைக்கு என்னன்னா ஆரி வந்து ஆங்கரா மாறினாரு. எப்பா ஆரி ராஜு உங்களுக்கு ஆங்கர் வேலை தான் பிடிச்சிருக்குன்னா நீங்களே பாத்தீங்கன்னா ஹோஸ்டா மாறிடுங்க. தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி மத்தவங்க லைஃப்ல வந்து விளையாடாதீங்க. அவங்க எங்க ப்ரோ லைஃப்ல விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மாயா ஒத்துக்கிட்டு ஜட்ஜ் சீட்ல உட்கார வைக்கிறாங்களே அதுவே மத்தவங்க லைஃப்ல விளையாடுறதுக்கு சம்பந்தம் புரியலீங்களா? அவங்க நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்றன்ற பேர்ல ஆட்டிடியூட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ட் என்ன இருந்தாலும் போட்டு அப்படியே அமுக்குறாங்க, லிட்டரலா அமுக்குறாங்க. அதை விட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு பைத்தியக்கார
கேமரா வேலை பண்ணாலும் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுறாங்க. ஏய் வைபா இருக்கீங்க, நல்லா வைப் பண்றீங்க அப்படின்ற மாதிரின்றாங்க. அதாவது மாயா மாதிரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருந்தா தாங்காதுங்க அந்த வீடு. தயவு செஞ்சு சொல்ற, சத்தியமா அந்த வீடு தாங்காது. அந்த ஒரு கேரக்டருக்கே அந்த வீடு தாங்கல. அப்படிப்பட்ட வீடா ஒரு சீசன் 7 வந்து மாறிச்சு. எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சில பேர் வந்து ஹோல்டுல போட்டாங்க, சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 50 பேருக்கான ஆடிஷன் வந்து முடிச்சிட்டாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காமன் மேன்னா யாரு? காமன் மேன்னா யாரு? ஆக்சுவலா மீடியா ஃபீல்டுல இல்லாதவங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இதுல எடுக்கிறதுக்காக தான் காமன் மேன் ஒரு ஷோ வைக்கிறாங்க. விஜே உள்ள வராங்க அப்படின்னும் போது இப்ப விஜேக்குலாம் சான்ஸ் கொடுக்குறீங்கன்னா இது எப்படி காமன் மேன்ல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. விஜே சுகுமார் அந்த பையன் பேரு. சோ அந்த பையன் வந்திருந்தாப்ல, அவரு உள்ள வரதே ஒரு கான்ட்ரோவர்சியா மாறிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி விஜேவா இருக்க அந்த பையன் எஸ்எஸ் மியூசிக்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜே. சோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் இதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த பையன் கொடுத்த விளக்கம் என்னன்னா, ஏன் நான் ஒர்க் பண்றது ஒரு ஆங்கரா ஒர்க் பண்றேன், ஏய் மத்த ஃபீல்ட்ல இருந்து வர மாதிரி தான் நானும் இந்த ஃபீல்ட்ல இருந்து போலாம்ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறேன். நியாயமான கேள்விதான். ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, மீடியா ஃபீல்ட்ல இருந்தா இவ்வளவு நாள் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளுமே பாத்தீங்கன்னா மீடியா ஃபீல்டு தான். நீங்க ஆங்கரா இருக்கலாம், இல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கலாம். சோ என்ன இருந்தாலும் சரி, மீடியா ஃபீல்டுல இவ்வளவு நாள் இருந்தவங்க தான் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காரணம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேம் தேடி போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களை தூக்கி போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஃபீல்ட்ல இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா இந்த வாட்டி இது இல்லாத ஆட்கள், வெளியில இருந்து காமன் பீப்பிள்ஸ் மத்த ஒர்க் பண்றாங்கல, லாயர், இன்ஜினியர், சோ இந்த மாதிரி ஆட்கள்ல இருந்து கூட எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமன் மேன் இந்த ஷோ வருது. சோ இதுல வந்து விஜேக்கு சான்ஸ் கொடுக்கலாமா, அதாவது கொஞ்சம் பிரபலமான ஒரு விஜேக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிபேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அந்த பையனை வந்து உள்ள விட்டுட்டாங்கப்பா. ஆனா அந்த பையன் உள்ள வந்துட்டு பேசுறது தரமா பேசுறான், உண்மையில பாட்டு பாடுறது நல்லா பாட்டு பாடுறான். ஆனா அந்த பையனை மாயா வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் ஏங்க உங்களுக்கு இவ்வளவு காண்டு, ஏங்க இவ்வளவு காண்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. காரணம் என்ன தெரியுமா, அந்த பையன் ஒரு மேட்டர் சொல்லிட்டான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு ஆங்கர் சான்ஸ் தேடி போனா அங்க பசங்களை விட பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ஈஸியா சான்ஸ் கிடைக்குது. அவங்க ஒரு 250 ஆடிஷன் போனாலே அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருது. ஆனா நாங்க 400 ஆடிஷன் போனா எனக்கு அந்த சான்ஸே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா அது உண்மையா கிடைக்குதா, நிதர்சனமான உண்மை. இதை சொன்ன உடனே மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. அது எப்படி அப்ப பொண்ணுங்களுக்கு வந்து சான்ஸ் ஈஸியா கிடைச்சது, பசங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? அவன் சொல்றதுல கிளியரா அந்த பையன் புரிய வைக்கிறான். பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். 250 ஆடிஷன் போனா தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா பையனா இருக்கும்போது 400 ஆடிஷன் போறேன், எனக்கு அப்பதான் சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஆரி வேற வந்துறார் தத்துவம் சொல்றதுக்கு. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷன் ரொம்ப அதிகம். சோ அப்படி இருக்கும்போது இப்பதான் அவங்க உள்ள வராங்க. சார் அதெல்லாம் நீங்க இருக்குது, அது உண்மைதான், இல்லன்னு சொல்ல. இப்பயும் பாத்தீங்கன்னா ஹீரோ பேஸ் பண்ணி தான் ஒரு மூவி இருக்கு, அது இல்லன்னு சொல்ல. ஆனா அந்த பையன் அவன் பட்ட கஷ்டத்தை சொல்றான். சார் ஒரு ஆங்கர் சான்ஸ் தேடி போகும்போது யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆங்கர்னா யார் அதிகமா பிரெஃபர் பண்றாங்க? ஒரு பையனை பிரெஃபர் பண்ணுவாங்களா இல்ல ஒரு பொண்ணை பிரெஃபர் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்டபிளா இருப்பாங்க ஒரு ஆங்கரிங் பண்ணும்போது. இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி கூடும். கரெக்ட்டா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ரெண்டு பேருக்கும் ஒரே டேலண்ட் இருக்குன்ற பட்சத்துல இவங்களுக்கும் ஈக்குவலான டேலண்ட் தான், இவனுக்கும் ஈக்குவலான டேலண்ட் தான் அப்படின்னும் போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுன்னும் போது லைட்டா கொஞ்சம் ஸ்லைட் ஒரு மார்க் அதிகமா இருக்கு. அதுதான் அந்த பையன் சொல்ல வரான். அதுதானே உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான்டா. இத சொன்னதுக்கு மாயாக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா பேசிய கடைசி தூக்கி ஹோல்டுல போட்டாங்க. எனக்கு என்னன்னா அவங்கிட்ட செலக்ட் பண்றதுக்கு எல்லா குவாலிட்டி இருக்கு, உண்மையா எல்லா குவாலிட்டி இருக்கு. இதுல வேற இன்னொரு கேள்வி இருக்கு, இவனை டைரக்டா செலக்ட் பண்ண யாராவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு ஹோல்டுல போட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சேனலோட கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கான்செப்டா வேணா இருக்கட்டும். ஆனா மாயா பிஹேவ் பண்ணது இருக்குல்ல, அது ரொம்ப ஒஸ்ட். அவன் கேள்வி கேட்கறான்றான், அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஆட்டிடியூடு, அவ்வளவு ஆனவல உங்களுக்கு. அதாவது இங்க ஓவியா மக்களோட ஆதரவோட பெரிய ஆதரவோட பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அதே மாதிரி ராஜு இருக்காருல்ல, கப் அடிச்சுட்டு மக்களோட ஆதரவோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அதே மாதிரி ஆரி வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பெரிய ஆதரவோட கப் அடிச்சுட்டு வெளியே வந்தாரு. ஆனா மாயா என்ன பண்ணாங்க, மக்கள் ஆதரவே இல்லாம ஃபினாலே ஸ்டேஜ்ல போய் நின்னாங்க. அதுதானே உண்மை. எத்தனை பேர் கொந்தளிச்சாங்க. ஏங்க அவங்க எதுக்குங்க ஸ்டேஜ்ல ஏத்துறீங்க? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கமல் சார் சப்போர்ட்ல தான் அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஊரே கழுவி ஊத்துச்சு. ஃபினாலே ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க வரது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா மாயான்ற ஒரு பர்சன் தான். சோ இவங்க பேசுற பேச்சு இருக்கு, எனக்கு இன்னைக்கு அவங்களோட ஆட்டிடியூட பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள்லாம் அவங்களே கிளறாங்க. மாயா உண்மையிலே சொல்ல டேலண்டடான பர்சன், செம டேலண்ட் அவங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலயும் என்டர்டெயின் பண்றதுக்கு தவறவே மாட்டாங்க. அவங்கள பத்தி பாசிட்டிவா சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த இடத்துல அவங்க ஆட்டிடியூட் எப்படி காமிக்கும் போது பயங்கர இரிட்டேட் ஆகுது. அந்த பையன் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னும் போது அவனை வந்து
பாத்தீங்கன்னா நீ என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டான் அப்படின்றதுக்காக இவ்வளவு வந்து ஆடக்கூடாது, இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஆணவத்தோட உச்சியில போய் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ராஜு வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னான பேசுறேன் அப்படின்ற பேர்ல வன்மத்தை வந்து கக்கி விட்டுறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க, 2 பொண்ணுங்க. அது இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிஏ ஏதோ முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ நான் வந்து ஆக்டிங் எனக்கு கொஞ்சம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க ஒரு சீனை நடிச்சு காமிங்க அப்படின்னு சொன்னேன், அவங்க ஒரு சீன் நடிச்சு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிங் வந்து வரல, அதாவது அந்த அளவுக்கு இல்ல, இவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஆக்டிங் நல்லாவே இல்ல, அது இது ஆக்டிங்கா அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றதெல்லாம் ஆக்டிங்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் டக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிட்டாப்ல ராஜு. அதாவது என்னடா நம்ம கேட்டா நம்மள திருப்பி கேட்டுச்சு, பின்ன கேட்பாங்களா சார், பின்ன கேட்பாங்களா, இவர் என்ன கமலஹாசனா, கமலஹாசன் மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்டிங் வந்து பொழிஞ்சு தள்ளிடுறாரு, மத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு இல்ல, அவங்க வந்து ஆக்டிங் ஷோக்கு வந்து ஆடிஷனுக்கு வந்திருந்தா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவங்க வந்தது ரியாலிட்டி ஷோக்குங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறது. அந்த பொண்ணே சொல்லுது சார் இது ரியாலிட்டி ஷோ தானே, நான் அங்க போய் நடிச்சு அங்க என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அதெல்லாம் இவங்க மதிக்கவே இல்ல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷனே உங்ககிட்ட இல்ல, நீங்க வந்து கவனிக்கவே மாட்டீங்க, ஒரு ஆக்டர்னாலே முக்கியமா கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா அங்க ஆக்டிங்காக இந்த வீட்டுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணல சார், இந்த ஷோவை செலக்ட் பண்ற பேசிஸே ரொம்ப தப்பா இருக்குது. அதாவது நல்லா டான்ஸ் ஆடுறாங்களா, நல்லா பாட்டு பாடுறாங்களா சார், இது காமன் மேன் சார், அவங்கலாம் காமன் மேன், அவங்க கிட்ட இப்படி அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க, இது ரியாலிட்டி ஷோ தானே. அந்த இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா இவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அதனால இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் யாராவது போட்டிருக்கோம்? போடல. அதே மாதிரி நல்ல பாட்டு பாடுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம்? போடல. என்ன கதை இது, எதுக்காக இதெல்லாம் நீங்க வந்து பண்ண சொல்றீங்க அப்படின்ற கேள்விதான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க டேலண்ட சொல்லுங்க, டேலண்ட சொல்லுங்க, டேலண்ட சொல்லுங்க. காமன் மேன் சார், காமன் மேன், அவங்களுக்கு புரியலையே, அவங்களுக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு அந்த அளவுக்கு வராது, அவங்களுக்கு டான்ஸ் ஆட அந்த அளவுக்கு வராது, அவங்கள வந்து திருப்பி இதே மாதிரி நீங்க நோண்டினீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா காமன் மேன்ற பேரை வச்சுட்டு திருப்பி பாத்தீங்கன்னா மீடியா ஃபீல்டுல உள்ள இருக்கவங்களே கூட்டு வரணும், ஃபேக்கா பாத்தீங்கன்னா ஒரு முகமூடி போட்டு கூட்டு வரணும், அந்த வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ ஒழுங்கா நடிக்கிறாரு, இதெல்லாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மொக்க பண்ணாதீங்க மிஸ்டர் ராஜு அவர்களே. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒருத்தவங்க இவ்வளவு கேவலமா மட்டன் தட்டுறதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்றேன், விமர்சனங்கள் வரதா செய்யும். ராஜு இன்னைக்கு பிஹேவ் பண்ணதும் அதே மாதிரி மாயா பிஹேவ் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அதுலயும் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை இந்த அளவுக்கு மொக்க பண்ணி அனுப்பிட்டாங்க. இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னா ஒழுங்கா தெளிவா இல்லை, ஆனா அவங்கள வந்து ஹோல்டுல போடுறாங்க. கேட்டா பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கிரிஞ்சா பேசுறாங்க. அதாவது கிரிஞ்சா பேசுறவங்களும் கேனத்தனமா பேசுறவங்களும் லூசுத்தனமா நடந்துக்கிறவங்களும் செலக்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு கிரிஞ்சா தான் பேசி ஹோல்டு, நான் ஹோல்டு கொடுத்தா வாங்க மாட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் தான் வேணும், எல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி பக்கா கிரிஞ்சு மெட்டீரியலா இருக்காங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டேய் யாரா நீங்க, என்னடா இப்படி செலக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்க போய் முடிய போய் தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.